நம்மளோட கருங்கோழை பாசிப்பருப்பு பணியாரமும் தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருங்குருவை அரிசி 1.25 கப் இருக்குது, வெந்தயம் 1 ஸ்பூன், பாசிப்பயிறு 1/2 கப்பு, இதோட அரிசி 1/2 கப்பு, உளுந்து 1/4 கப், இட்லி அரிசி 1/2 கப்பு, உளுந்து 1/2 கப். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 தடவை கழுவிட்டோம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டேன். ஊறின பிறகு நான் கிரைண்டரில் இன்றைக்கி டிஃபனுக்கு அரிசி அரைக்கிறேன். அது அரைச்ச பிறகு இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே மாவு அரைச்சிருக்கேன். அதே கிரைண்டரில் இப்போ நம்ம கழுவு வேணாம், அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதே கிரைண்டரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். இது தோசை செய்யறதுக்கு தான். 10 நிமிஷம் அரை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருங்குவளை அரிசி பாசிப்பயிறு கலந்து வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு நம்ம டிஃபன் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருங்குவளை அரிசியும் பாசிப்பயிரும் கலந்து அரைச்சி வச்சோம். இப்போ நான் பாதி மாவை எடுத்துருக்கேன். இது இப்போ பணியாரம் செஞ்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், இது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் போட்டாச்சு. ஒரு வதங்கின உடனே மாவில் போட்டுட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். கருங்குவளை அரிசி தோசை. நம்ம தோசையை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளருக்கும் கம்மியாக பாசிப்பயிறு, 1/2 டம்ளர் கம்மியாக உளுந்தம்பருப்பு போட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் உளுந்து நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். என் பாசிப்பயிறு இருக்கிறதால உளுந்து கம்மியாக போடுங்க. நீங்கள் அரிசி இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு உளுந்து போட்டுக்கலாம். அதனால் நான் இதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உணவு சத்தானது. இதில் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. நமக்கு ஃபைபர் நிறையா இருக்குது.